ஏப்பா அதுக்குமா வாசிப்பீங்க? அட பாவி, எல்லாத்துலயும் செய்யணும். சண்டாளங்க இப்பதான் வந்ததுல இருந்து முடியல சொல்றான். தங்கச்சியை போட்டு இந்த குத்து குத்துறியா? லட்சுமி அது உன்னை பார்க்க முன்ன இங்க வந்துட்டாலும் இங்க பொழந்து போயிரும். அவனுக்கு நான் ஒரு மாத்திரை கொடுத்துருக்கேன். ஆமா இருப்பா, இப்ப பேசணும். பேசுமா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு எனக்கு பொம்பளை பிள்ளையே பிடிக்காது. ஆமா, பொம்பளை பிள்ளை வாசமே அடிக்காது. எனக்கு வேற முடியல. நான் ஆஞ்சநேயர் பத்தேன்னு சொன்னேன். பார்த்தா தங்கச்சியை தூக்கி போட்டு குத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா, வாங்க வாங்க, இதெல்லாம் பேசலாம், நல்லா இருக்கும். என்ன இப்ப நீங்க என்ன பேச வந்தீங்களோ அதை பேசுங்க. யாரியா நீ? யாரியா நீ? யாரு நீ? யாரு நீ? யாரு நீ? யாரு நீ? யாருன்னு பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இப்படி இருந்தா போதாது. அப்புறம் என்ன, ஒரு அண்ணனுக்கு இதோட காளியை போய் தூக்கு போட்டு தொங்கிடுவேன். என்ன இங்க வா, முதல்ல மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. நீ மரியாதை குடியா? முதல்ல பொம்பளை பிள்ளை வந்து ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு நீ மரியாதை கொடுத்தியா? வாமா தங்கச்சி, இங்க உட்காருமா. என் பாலை சாப்பிடு, என் பழத்தை சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடு. ஏதாச்சும் நீ சொன்னையா? இப்படிதான் பேசணும். ஏமா தங்கச்சி சொல்லு. வா இங்க உட்காரு, என் பாலை சாப்பிடு, என் பழத்தை சாப்பிடு. அதை சாப்பிடு. இல்ல எப்படியா சொல்ற? இல்ல வேணா அதை சாப்பிடு, இல்லைன்னா இதை சாப்பிடு. அப்ப நான் சொல்றேன், வாங்க அண்ணே, என் சேர்ல உட்காருங்க, என் இதுல உட்காருங்க, என் 10 பணியாரத்தை தின்னுங்க, 10 கொலக்கட்டைய தின்னுங்க, என் பாலை குடிங்க. பால் நான் குடிக்காம விட மாட்டேன். ஒரு பேச்சுக்கு சொன்னா காஞ்ச மாட்டேன். என்ன பெட்டிக்காரனா நானும் வருவேனா? பால் சூடா இருக்கு, ஆரி பசங்க. பால் அந்த பால் ஏற்கனவே ஆரி. இரியாதா இங்க பாரு, முதல்ல மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. நீ எனக்கு மரியாதை கொடுத்தா நான் போனா பொச்சாலி விடுறேன். போனா ஒரு அட்டன் நான் விடுறேன். பொம்பளை பிள்ளையாச்சன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆம்பளை பையனால பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. நீ பொம்பளைக்கு மரியாதை குடியா? ஆம்பளை இல்லாம பொம்பளை கிடையாது. பொம்பளை இல்லாம ஆம்பளைக்கு வேற. ஆம்பளை எல்லாத்துக்கும் பெருசு, பொம்பளை எனக்கு தான் பெருசு. இரியா தம்பி, டேப் கையில வச்சிருக்கியா? என்னப்பா டெய்லரா நீ? இல்ல நீங்க நாடகத்துக்கு வந்தீங்களா இல்ல அளந்து பார்க்க வந்தீங்களா? சரி, இப்ப எது பேசினாலும் பேசுவேன். ஆமா, நான் இருக்கும்பே, நான் இல்லம்பே, நான் மேலும்பே, நான் கீழம்பே. என்னடி புள்ளதாச்சி மாதிரியே நிக்கிற? எடு கையாடு, கையாடு. அப்படி இங்க ஓப்பனா. என்னது? இல்லம்மா, ஓப்பனா கைய விட்டு பேசு. அப்புறம் நான் இருக்கும்பே, நான் இல்லம்பே, நான் மேலும்பே, நான் பல்லம்பே, நான் இரவும்பே, நான் பகலும்பே, நான் சூரியம்பே, நான் சந்திரம்பே, நான் ஒண்ணும்பே, நான் ரெண்டும்பே, நான் அதும்பே, நான் இதும்பே, நான் ஆம்பே, நான் ஊம்பே. நல்லா போயிட்டே. டான்ஸ் சூப்பர்யா. செட்டுக்காரனே இந்த கொஞ்சம் கொடுங்க. செட்டுக்காரன் செய்ய வேணாம், வந்திருக்க ஏஜென்ட செய்யி. செட்டுக்கார அண்ணனை நான் பாத்துக்கிறேன். சரி அதை விடு. சரி, நான் பெரிய மண்டை, நீ பெரிய கொண்டை. அந்த பிள்ளைக்கு கொண்டை. அண்ணே இறை கொடுக்கட்டும். அண்ணே கொஞ்சம் இறை கொடுங்க. பொம்பளை பிள்ளை தான் வந்து உடனே இறக்கிருவிய. அண்ணே கொஞ்சம் தனிச்சு. அடே அப்பா, சரியா வாயில வை. அண்ணே அந்த பிள்ளை வாய்க்கு நேரம் வைங்கண்ணே. எங்க அண்ணன் குடும்பம் பல்லாண்டு வாழ்கணும். அவர் பல்லெல்லாம் கலண்டு வாழும். சொல்லு, என்னப்பா சொன்ன? இப்ப நான் ஆம்பளை கார் ஓட்டுவேன், நான் பொம்பளை நானும் கார் ஓட்டுவேன், நான் பஸ் ஓட்டுவேன், நானும் பஸ் ஓட்டுவேன், நான் பைக் ஓட்டுவேன், நானும் பைக் ஓட்டுவேன், நான் 10 பொம்பளையே ஓட்டுவேன். அது நான் அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ, எங்க அப்பா என்னை செருப்பை கழட்டி விளக்கமாறு எடுத்து அடிப்பேன். நான் 10 ஆம்பளைல ஓட்ட முடியாதுப்பா. இல்ல அது எப்படி செருப்பை கழட்டி விளக்கமாறு எடுத்து அடிப்பாங்க? ஆமா, செருப்பை கழட்டிட்டு விளக்கமாறு எடுத்து அடிப்பாங்க. ஐயோ, டான்ஸுக்காரைய கூட்டி வாங்கன்னா லூசு முட்டையெல்லாம் கூட்டி வந்திருக்கீங்க. எங்கயோ பப்புனை கூட்டிட்டு வந்தேன்னு பார்த்தா மாட்டு தாவணில வெள்ளரிக்காய் பிஞ்சு விக்கிறவனெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மோகரை மூஞ்சியும் பாருங்களேன், இது மூஞ்சில முழிச்சா பொடிக்கு போய் புடிச்சு உன் பணியாரத்தை இன்னைக்கு நான் தெரிக்க வைக்காம விட மாட்டேன். யாரு? நான் உன் கொட்டைய தெரிக்க விடாம விட மாட்டேன். அடி போடி அங்கிட்டு. ஏற்கனவே என் கொட்டை தெரிச்சு போய் தான் கிடக்கு. அப்படியே வாயில வேணா வச்சுக்க. ஓ பொண்டாட்டி கூட நான் என்னத்துக்கு வாயில வச்சுக்க? அப்புறம் இந்த பேச்சுக்கு பேச்சுன்னா ஆம்பளைக்கிட்ட மரியாதையா பேசு. உனக்கு மரியாதை நான் குட்டுக்கவே மாட்டேன். அதுக்கு தான் அப்பயே சொல்லி வச்சாங்க. என்ன சொல்லி வச்சாங்க? தாண்டிச்சு தூக்கு. அடி ஐயருக்கடே சுப்பு, அடி ஐயருக்கடே சுப்பு, அவர் ஐச வாங்கி சப்பு. அதான் அப்பயே சொன்னாங்களா,
இங்க இரு. நீ மற்ற ஆளுகள்கிட்ட பேசு, ஆ. என்கிட்ட பேசும்போது ஆ. கொஞ்சம் விறுவிறுன்னு செய்யி. அப்படியா? நீ தங்கமணி நாரதர்கிட்ட பேசுற மாதிரியே பேசாத. இங்க இரு. நாட்டரச கோட்டை அடி நாட்டரச கோட்டை உங்க 4 பக்கம் ஓட்ட. அதான் சொன்னாங்களா ஆ. எங்கே போற மாரியாத்தா ஏன் மேல ஏறாத்தான் சொன்னாங்களா. ஆ. அப்படியா? இன்னொன்னு இருக்கு தெரியுமா? அடி கோயில்பட்டி முறுக்கு, அடி கோயில்பட்டி முறுக்கு இவ்வளவு குனிய விட்டு அட காரக்குடி முறுக்கே இவங்க அழுத்த பிடிச்சு நெருக்க. காரக்குடி தூத்துக்குடி, அடி காரக்குடி தூத்துக்குடி இவள குனிய விட்டு. ஏய் பண்ண மரத்துல பாம்பு நீ பக்க மரத்தை பிடிச்சு. ஏய் சரி இருக்கட்டும். சொல்ல வரேன். இவ்வளவு வாய் பேசுறீல. பேச மாட்டேன். இங்க பாரு, எப்போதுமே ஆம்பளை தான் பெருசுங்கிறேன். எப்பவுமே பொம்பளை தான் பெருசு. ஆம்பளை தான் பொம்பளை கிடையாதா? ஏ பொம்பளை இல்லாம ஆம்பளை கிடையாதுப்பா. ஓகேவாடா? ஓகேவா? எங்க நம்ம ஆம்பளை வர்க்கம்ல ஓ போடுறா போடுறா. சத்தம் கேட்கல, சத்தம் கேட்கல. ஏய் இருத்தா, ஆம்பளை வர்க்கம்ல ஓ போடுறா. என் வர்க்கம் ஓ போட்டுருச்சு. ஓ வர்க்கம் தான் புல்லா உட்காந்துருக்கேன். எங்க குழவை போட சொல்லு. அப்ப என் வர்க்கத்தை பி போட சொல்றியா? ஏய், குழவை போட சொல்லு. விசில் அடிக்க வேணாம் பெண்கள், கை தட்ட வேணாம். அது அன்னாரிக்க இருடா, என்னை பேச விடு. உன் மண்டக பொடி முடிஞ்சிருச்சு. ஆமா, பெண்கள் ஃபுல்லா எல்லா ஊர்லயும் இப்படிதான் கேட்டு நாங்க வாங்கப்படுறோம். பெண்களுக்கே அசிங்கமா இருக்கு. நீங்க கை தட்ட வேணாம், விசில் அடிக்க வேணாம். இந்த ஊர்ல பொங்கல் வைக்க மேல விசில் அடிப்பீங்களாமா? பெண்கள் ஃபுல்லா தெரிஞ்ச அளவுக்கு விசில் அடிங்க. பெண்கள் ஃபுல்லா தெரிஞ்ச அளவுக்கு முகரைய பாரு. குழவை போட சொல்லு. ஏய் இருப்பா சொல்லுவேல. நான் ஓ போட சொன்னேன்ல, அதுகளை குழவை போட சொல்லு. நான் போட சொல்லவே போடுவாங்க. ஆனா எல்லா ஊர்லயும் நாங்க தான் வாங்கப்படுறோம். இந்த ஊர்ல பொங்கல் வைக்க மேல எல்லாம் குழவை போடுவீங்களாமா? திருந்தவே மாட்டேன். ஃபுல்லா எல்லாம் குழவை போடுங்க பாப்போம். சத்தம் கேட்கல, குழவை போடுங்க. லட்சுமி லட்சுமி இரு இங்க வா. லட்சுமி இங்க பாரு. எங்க நீ போடு, குழவை போடு. அடுத்த வருஷம் இந்த மேடைக்கு வர மேலு அந்த பட ஊ போட்டு கண்டிப்பான முயற்சி எடுத்து இங்க வா, நான் உனக்கு வாயில விடுறேன், நீ குழவை போடு. அத போய் உன் பொண்ணு செய்யு. அதை விடு. இல்ல மூதேவி. எங்க நம்ம ஆம்பளை எல்லாம் கை தட்டுக்கியா? அடி சக்க, நான் ஜெயிச்சிட்டேன்ல. அங்காரு கூட்டத்துல பாரு, அங்க பாரு. ஏன் சிங்க என்னத்தா என்ன அவ்வளவுதான் தெரியுமா? என்ன கைய பிடிச்சு அமுக்குற? சரி போ. அண்ணா, குழவை கை போட தட்டுடா. முடியாது. இருடா கை தட்டுடா. தம்பி, தம்பி யாரு தம்பி? நீதான் தம்பி. குழவை நீங்க போட தெரியல. கையனாச்சு தட்டுங்கம்மா. பெண்கள் மானத்தை காப்பாத்துங்கம்மா. கைனாச்சு தட்டுங்கம்மா. இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். காலையில 9 மணி ஆனாலும் நீங்க கை தட்டாம. லட்சுமி வெற்றி வெற்றி. கை தட்டா. சரி எல்லாரும் நம்ம வர்க்கம்ல கை இரு. யாரா கை தட்டு? ஆமா, நான் என் வர்க்கம் ஃபுல்லா கை தட்டினாங்களே. இந்த வர்க்கம் புள்ள. ஆமா. ஏய் நம்ம வர்க்கம்ல கைய தூக்குங்கடா. தூக்கு. வா தூக்க சொல்லு. சரி தம்பிகளா, நான் கோச்சுக்கிறேன். ஏய் அங்க ஏய் அங்க விட அங்க தூக்கு. ஏய் காலை தூக்குங்க. நீ அங்க தூக்க சொல்லு. நீ அங்க கைய தூக்க சொல்லு. பெண்களை கை தூக்க சொல்லுமா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்கப்பா. அது லூசு முட்டை. கைய தூக்க சொல்லு. அப்ப கை தூக்குவாங்களா? பெண்கள் ஃபுல்லா என் பக்கம் சேர்க்குறீங்கன்னா பெண்கள் ஃபுல்லா 2 கையை தூக்குங்கம்மா. மானத்தை காப்பாத்துங்கம்மா. பரவாயில்ல, இந்த ஊர்ல நான் ஜெயிச்சு விட்டேன். அப்பனா ஒரு 5:30க்கெல்லாம் கிளம்பி இருக்கா? இந்தா புழு சேலை. நீ இந்தா இப்ப 2 கையும் அம்பேர் மாதிரி தூக்குன. என்ன நான் ஓ போட சொன்னதுக்கு இவங்க ஓ போட்டாங்க, நீங்க குழவை போட்டீங்க. நான் கை தட்ட சொன்னதுக்கு இவங்க கை தட்டாங்க, நீங்க கை தட்டினீங்க. கையை தூக்க சொன்னதுக்கு வேகமா கையை தூக்கு. ஆமா, என் பெண்கள் ஃபுல்லா தூக்க தான் செய்வாங்க. தூக்குவாங்க தூக்குவாங்க. ஆமா, நம்ம வர்க்க காலை தூக்குடா. சக்க தூக்குடா தூக்குடா தூக்குடா. சேக் படாத, சேக் படாத. தூக்குடா படுத்துக்கிட்டு. வெற்றி வெற்றி. நான் ஒத்துக்க மாட்டேன். என் சின்ன குழந்தை மாதிரிலாம் காலை தூக்குனா நான் ஒத்துக்க மாட்டேன். விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும். என் பெரிய குழந்தை மாதிரிலாம் காலை தூக்க சொல்லு. அப்பனா தான் இந்த ஊரை விட்டு போவேன். எப்போதுமே சின்னதாவே பார்க்க மாட்டியா? எப்பயுமே சின்னதா ஏன் தூக்கிட்டா இருப்பா? அங்க பாரு, ஓ பெரிய குழந்தைனாரு கட்டில. இங்க பாரு நீக்குறக்காரன் மாதிரியே. சரி அதை விடு. இப்ப ஆண் வர்க்கத்துக்கு பெண் வர்க்கத்துக்கு சண்டை வந்துருச்சு. இப்ப அந்த காலத்திலேயே ஆம்பளை இருந்தாங்க, இந்த காலத்திலேயே ஆம்பளை இருக்காங்க, அந்த காலத்திலேயே பொம்பளை இருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம், அந்த காலத்துலயுமே ஆம்பளை இருந்தாங்க. ஏன் இல்லையா? இந்த பையன் நம்ம
சொல்றியா? நீ நடிப்பா அப்படியே ஆம்பளை பார்க்காத மாதிரி. ஒரு ஆள் வச்சிருக்கீங்க. யார் வச்சிருக்கா? காளியப்பா நீ இருந்தா கேளு. என்ன இங்க வா. இவ்வளவு வாய் பேசுறீங்களே. ஆமா. அந்த காலத்துலயும் பொம்பளை இருந்துச்சு. ஆமா. இங்க பாரு எங்க ஆத்தா உட்காந்துருக்கு பாத்தியா? அந்த தந்தட்டியை போட்டு என்ன அப்படி மகமாயி மாதிரி எப்படி உட்காந்துருக்கு 16 பவுன் சேலையை கட்டி. அங்கேருந்து அந்த காலத்தில் வந்துச்சுன்னா பொட்டும் பூவும் வச்சு வைக்கிறோம்போது இங்கே கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும். உண்மையா இல்லையாத்தா? என்ன காலில் விழுந்து கும்பிடுற மாதிரி இருக்கும். உண்மையாலுமே இந்த காலத்துலேயும் தான் பொம்பளை இருக்கிய. இந்த ஒரு சுடிதார் ஒன்று போடுறீங்களா? அதுக்கு மேலே என்ன போடுவீங்க? துப்பட்டா சால். என்னங்க சால்? சால் யாரடி சாவ சொல்ற? ஏய் சால் துப்பட்டா ரெண்டுமே சொல்லலாம். எங்க சால் போடு. போடவா? சால் எப்படி போடணும்? ஏமா லட்சுமி துப்பட்டான்னு கேட்டால அப்படிதான் இருக்கு. இப்ப சார் போலீஸ் சார் பேசாம இருங்க. எங்க சால் போட்டிருக்கேயா? ஸ்டைல். ஸ்டைலா? அழகா இருக்கடி. சொல்லலாம் ஆத்தாடி. சரி சால் போட்டிருக்கீல்ல, பொம்பளை எப்படி நடந்து வரணும்? நடந்து வா. சொல்லவா? அது வேற ஒண்ணு இல்ல, அந்த பிள்ளை குண்டில கட்டி. சரி என் நடைய தான் தப்பா சொல்ற. எங்க நீ நடந்து காட்டு பாப்போம். ஏய் இருமா, நான் எந்த காலத்துல எங்கேயும் தோத்தது இல்ல. இப்ப நான் சொல்றேன், உன் வர்க்கம் கை தட்டுதா இல்லையான்னு மட்டும் பாரு. பொம்பளை பிள்ளை எப்ப தெரியுமா சால் போடணும்? எப்படி சால் போடணும்? இந்த 12வது படிக்குது இல்ல, வயசுக்கு வந்த பிள்ளை 12வது படிச்சோடனே அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இப்படி மடிச்சு இத இப்படி போட்டு இப்படி வீ வடிவத்தில் போடணும். உண்மையா பொய்யாத்தா? கண்டுட்டா? ஏன் ஏன் அப்ப சின்னதா இருக்கும் புள்ள ஸ்கூலுக்கு போற மாதிரி. அதே மாதிரி காலேஜுக்கு போகும்போது ஒத்தையா போடணும். ஏன் அப்ப பெருசாயிரும். பிள்ளை பெருசாயிரும். புள்ள பெருசாயிரும். ஆனா இன்னொன்னு கல்யாணம் ஆனவனே விரிச்சிடணுமா? சாலை விரிச்சிடணும். சாலை விரிச்சு இப்படி போட்டுறணும். ஏன் அப்ப தொங்கிடும். அப்படியா? தாலி கயிறு. இத போட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை எப்படி நடக்கணும்? ஆனா நீங்க எப்படி நடக்கிறீங்க? இந்த பொம்பளை பிள்ளைங்க இந்த சாலை தூக்கி இப்படி போட்டுக்கிட்டு இவங்க நட ஒரு செருப்பு ஒண்ணு வந்திருக்கியா? அது என்ன செருப்பு? ஹீல்ஸ். அது தமிழ்ல என்ன தெரியுமா செருப்பு? அதுக்கு பேர் தான் குண்டி தூக்கி செருப்பு. இத போட்டோடனே அந்த குண்டி சும்மா இருக்க குண்டி புழுக்கு தூக்கிடும். அவ்வளவுதான் இறங்காது. இப்படி தூக்கிடும். தூக்கினோடனே எப்படி நடக்கிற? எப்படி நடையில நாயை விட்டு குசு கூட. இங்க வா. எங்க என் ஆண் வர்க்கத்தை பத்தி ஒரு குறை சொல்லு பாப்போம். லட்சுமி ஆண் அந்த ஆண் வர்க்கத்தை வந்து நான் குறை சொல்லணுமா? அதாவது ஆண்களை வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கி உனக்கு எனக்கு போட்டி இருந்துச்சு, அதனால சொல்லித்தான் ஆகணும். ஆண்கள்லாம் நல்லவங்க தான், இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் சொல்கிறேன். எந்த ஆண்கள் ஜட்டி உள்ளே போடுற கலர் ஜட்டி தெரியுது வெளியில்? ஏய் இங்கே இப்படிலாம் பேசக்கூடாது. பேண்ட் போடுறாங்கப்பா, ஆனால் அவங்க உள்ளே போட்டுக்க ஜட்டி வெளியே கலர் தெரியுது. ப்ளூ கலர் சிங்குச்சா, மஞ்சள் கலர் சிங்குச்சா அப்படின்னு தெரியுது. எந்த ஆண்கள்னாச்சும் டாஸ்மார்க் கடைக்கு போகாத ஆண்களை ஒரு ஆளை நீ நிப்பாட்டு. நீ சொல்றத கேட்டேன், நான் டான்ஸுக்கே வரல. நீ சொல்றீல்ல? ஆமா. டாஸ்மார்க் கடையில போகாத ஆண்களை ஒரு ஆளை நிப்பாட்டிங்க. நீ சொல்றத நான் சொல்றேன் கேளு. நாங்க தண்ணிய போட்டு ஆடலன்னு வச்சுக்க, உங்க கவர்மெண்டே ஆடி போயிடும். ஏன் தண்ணிய போட்டாதான் உனக்கு ஆட்ட வருமா? தண்ணி நம்ம ஆடலைன்னா அந்த கவர்மெண்டே ஆடி போயிடும். சரி இவ்வளவு வாய் பேசல. வாங்குறீல இங்க வா. புள்ள வைக்கிறீல்ல, என்ன புள்ள பத்தா உனக்கு எத்தனை காசு கொடுக்குறாங்க? 18,000 கொடுக்குறாங்க. 18,000 கொடுக்குறாங்க. அதுக்கு உழைக்கிறோமே நாங்க, எங்களுக்கு ஒரு 140 ரூபாய் கொடுக்க முடியாது. ஓ முகர கடைக்கு எங்க ஆத்தாளு எங்க அப்பனும் கல்யாணம் பண்ணி உனக்கு 40 ரூபாவே நகையை போட்டு உனக்கு பிரிச்சு கொடுத்து, வாஷிங் மிஷின் கொடுத்து, புல்லட் வண்டியை கொடுத்து, உனக்கு கட்டில கொடுத்து, பீரோல் கொடுத்து, மெத்தைய கொடுத்து, இம்புட்டு கொடுத்து இரு. கட்டில் கொடுக்குறீங்க, பீரோல் கொடுக்குறீங்க, ஆமா, மிக்ஸி கொடுக்குறீங்க, கிரைண்டர் கொடுக்குறீங்க, புல்லட் வண்டி கொடுக்குறீங்க. நல்லா கேட்டுக்கங்க, இந்த புல்லட் வண்டியில உங்க குண்டியை தானே கொண்டாந்து வைக்கிறீங்க. இருவரே மிக்ஸில யாருக்கு சட்னி அரைக்கிறாளுங்க? என்ன
பொழந்து நாங்க 6 மணிக்கு வேலைக்கு போயிடுறோம், 8 மணிக்கு சட்னி அரைச்சு நல்லா வலிச்சு நக்கி சாப்பிடுறீங்க. ஏன்னா கிரைண்டர்ல புடுக்கு முன்னாடியெல்லாம் ஆட்டுக்கல், ஏன்னா இப்ப கிரைண்டரு, ஏன்னா அவங்கள்ட்ட கல்லு சும்மா இருக்கு, நம்மள்ட்ட கல்லு தான் கிடந்துக்கிட்டு புடுக்கு ஆட்டுக்கு. சரி, என்ன பண்றீங்க? இரியா, எனக்கு ஒரு சின்ன கேள்வி. எங்க அப்பா தான் உனக்கு புல்லட் வந்து பைக் வாங்கி கொடுத்தாருல, அதுல நான் தான் பின்னாடி உக்காந்தனே, உன் முகர கட்டைக்கு நான் பத்தலையா? அந்த சைடு கண்ணத்துல பின்னாடி வரவள சைட் அடிக்கிறேன், இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பா? என்ன பாருமா, இந்த பொம்பளை விஷயமே எனக்கு பிடிக்காது. அப்படியா? ஆமா. சரி, அதை விட்டுருங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? நானா இழந்த பழம் வியாபாரம் வைக்கிறியா? எடுத்து ஓடவா பெட்டிக்காரே? போய் சொல்லாதமா. ஏன் ஏப்ப இழந்த வள மாதிரி இன்னும் இழந்த பழத்தை எழுக்கல, அது சூற பழம் மாதிரி இருக்கு. பெட்டிக்காரே பிடிங்க உங்க சுதிய, அதுலயே தானே குறியா இருக்க. இழந்த பழம் உனக்கு தான், செக்க செவந்த பழம் உனக்கு தான், இழந்த பழம் உனக்கு தான், செக்க செவந்த பழம் உனக்கு தான், குங்கும பூ உனக்கு தான், இந்த கொஞ்சம் புறாவும் உனக்கு தான், பால் பழம் உனக்கு தான், பாயாசமும் உனக்கு தான், பால் பழம் உனக்கு தான், பாயாசமும் உனக்கு தான், முருக காப்பாத்த என்ன நினைச்சா கை மாத்த, கண்ட காப்பாத்த என்ன நினைச்சா கல் மாத்த, இழந்த பழம் உனக்கு தான், செவந்த பழம் உனக்கு தான். உங்கள்ட்ட இழந்த பழம், என்னுடைய என்ன பழம் தெரியுமா? வாழைப்பழம். ஆமா, வாழைப்பழம். ஆமா, செக்க செவந்த பழம். இது நேரத்தை கிணிக்கு பழம். ஒரு செக்க செவந்த பழம், அது தேனாக இனிக்க பழம். எல்லாரும் வாக்கு பழம். இது உனக்கு இது பழத்த பழம். எல்லாம் வாங்கு பழம், அது உனக்கு வந்த பழம். எத்தனையோ பேருக்கிட்ட வாழைப்பழம் பார்த்துட்டா, எடுத்து பார்த்து கைத்தல்ல இது பார்த்து பார்த்துக்கா. கைக்கு ஆட்டக்கப்பா, கைக்கு பார்த்து வாட்டம்மா. இருக்குமா? கிச்சு கிடிக்குமா? இங்க வாங்க. எங்கடா அது? அடுத்த தெருவுக்கு போயிருக்கு வியாபாரத்துக்கு. எங்க போன இப்ப? அடுத்த தெருவுல போய் கொய்யாப்பழம் விற்க போனேன். சரி. கொய்யாப்பழம் விற்கல, வந்துட்டேன். இப்ப நான் ஆடி வைப்பேன். நானும் ஆடி விற்பேன். நான் பாடி வைப்பேன். நானும் பாடி விற்பேன். எத்தனை அஞ்சு? 29 அளவு. சரி, இருக்கட்டும். அங்கே இடி முளைக்குது, கருப்பசாமி தங்க கலை தொடங்குது. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கால சமைனது. அங்கே இடி முளைக்குது, கருப்பசாமி தங்க கலை தொடங்குது. அந்த மேல கொண்டவட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு, ரவுண்டு கொண்ட மேல போட்டு, அந்த மேல கொண்டவட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு. அங்கே இடி முளைக்குது, கருப்பசாமி தங்க கால சமைனது. அடி பத்தியா கடைசியில் என்ன சார்? இப்பதான் பொம்பளை பிள்ளையே பிடிக்காதுன்னு சொன்னேன், அவரே எதுக்கு பொம்பளை பிள்ளை இடிச்சிடிச்சு ஆடிக்கிட்டு இருக்க? தொழில். அவ தொழிலாம் இடிச்சிடிச்சு ஆடுவ. தொழில்ல வந்துட்டோம்னா ஒண்ணு ஜெயிக்கணும், இல்லைன்னா அதோட போயிடணும். ஆமா, அது போயிடணும். கரெக்டா இல்லையா? ஆமா. அடிமட்ட குட்டிக்காரி, அடிமட்டப்பட்டிக்காரி, வல்லமு கொண்டக்காரி, அடிவட்டப்பட்டக்காரி, வடபு கொடக்காரி. ராரா பூச்சுக்கு ராரா, இந்த பூச்சுக்கு ராரா.
ஓடையில கல்போருக்கு மாமா ஒன்று ரெண்டு பால ஓடையில கல்வரகி மாமா ஒன்று ரெண்டு தானம் போட்டு நல்லா ஆடுறீங்க. நான் தனியா போடுறேன். தனியா போடுறீங்களா? நான் தண்ணி போட்டேன்னு நீ செத்த. அதானே தனியா போடுறீங்களா? தனித்தனியா போடுங்க. அப்படியே இது வேற இருக்கா? நீ தனியா இல்லைங்க, நான் தனியா போடுறேன். சரி போடுங்க. சரிங்களா? யார போடுறீங்க? எப்படி போடுறோன்னு ஓரமாண்டு பாரு. நீங்க எப்படி போடுறேன்னு நான் நின்று பாக்குறேன். ஓரமாண்டு பாருமா. கடலை கொள்ளே ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ளே ஓரத்திலே. சார் அது என்ன பிபியா? அந்த காலத்துல இங்க வாசிங்க. இதுலதான் சுட்டு சாப்பிட்டுருக்காங்க. அப்படியா? ஆமா ஆமா. கடலை கொள்ளே ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ளே ஓரத்திலே அங்கே காடப்பீரா ரெண்டு நிக்க. காட பூராவா? ஓ சாரி, ஐ எம் சாரி. அம்மனத்தை கண்டோம். அந்த கடப்புறா கலஞ்சோடனே இன்னைக்கு கலங்குதம்மா, இன்னைக்கு கலங்குதம்மா. லட்சுமி என் மனசு. அப்படித்தானே பெட்டிக்காரு எப்படி கனெக்ட் பண்றாரு பாத்தியா? லட்சுமியை கனெக்ட் பண்றீங்க. லட்சுமியை தான் நம்ம சொல்லி பாடணும். ஆமா, லட்சுமி ஒன்னு விட்டு ஆப்பாயிலு அந்த கடலை கொள்ள ஓரத்திலே காடப்பூரா ரெண்டு நிக்க. கடலை கொள்ள ஓரத்திலே காடப்பூரா ரெண்டு நிக்க. காடப்பூரா ரெண்டு நிக்க. நம்ம முதலாளி நல்ல முதலாளி, பின்ன குணம் உள்ள முதலாளி. ஒரு நம்ம முதலாளி நல்ல முதலாளி, பின்ன குணம் உள்ள என்ன நோனி அத்துப்புடுவேன். நம்ம முதலாளி நல்ல முதலாளி நல்ல குணம் உள்ள குணம். என்னது? என் இஷ்டத்துக்கு தான் பாடுவேன். இல்ல இல்ல, பப்புன்கார சொல்ற பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன். நான் ஏட்டி புட்டியா தான் பேசுவேன். அதனால வண்டியில நெல்லு வண்டியில சொல்லு. வாசிக்காதே. என் பேர் என்ன? உன் பேர் என்ன? ராக்கெட் ராஜா. நீ பெரிய அதுக்காக வானத்துல போய் நின்னா ராக்கெட்டா விட்ட? நீ ஆள காலி வேணா பாத்து. ராம்கி ராம்கி ஸ்பீட் ராம்கி தெரியும், எங்களுக்கு தெரியாது பாரு. என் பேர் என்ன? லட்சுமி. சரி லட்சுமினா என்ன? லட்சுமினா என்னடா? மானங்கட்ட ஈத்தர. டேய் என்னடா சொல்றா? ஏமா அஷ்டலட்சுமி? நான் அஷ்டலட்சுமி. அது பைரிய லட்சுமி. நம்ம முதலாளி நல்ல முதலாளி வெள்ள குணம் உள்ள மலை. ஒரு நம்ம முதலாளி ஒரு நல்ல முதலாளி நல்ல குணம் உள்ள முதலாளி. லட்சுமியா கொக்கா? கொக்காவா? ஆமா. சின்ன சின்ன சீசாவிலே செத்து வச்சே சின்ன போட்டு சின்ன சீசாவிலே சின்ன சின்ன சீசாவிலே செத்து வச்சேன் சின்ன போட்டு. அவர் பாடினாரு சின்ன சின்ன சீசாவிலே சேர்த்து வச்சேன் ஜிகினா போட்டு. நம்ம மாத்தி போட்டுருவோம். பெரிய பெரிய சீசாவிலே நான் சேர்த்து வச்சேன் ஜிகினா போட்டு. அது சேர்ந்துச்சோ சேரலையோ நம்ம ராம்கி அதுல போடுங்க. சின்ன சின்ன சீசாவிலே நான் சேர்த்து வச்சேன் ஜிகினா போட்டு. சேர்ந்துச்சோ தான் சேரலையோ சீசாவிலே சேர்த்து வச்சேன் சின்ன போட்டு.
மக்களோட ஓசனையும் தண்ணி வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் நாம் கீப்பாடு பாட்டுலதான் எப்படி ஆடுறோம் அந்த ஆங்கில் பாடு நான் எப்போது பார்த்த பையன் இப்ப அடையாளம் தெரியவில்லை நான் எப்போது பார்த்த பையன் இப்ப அடையாளம் தெரியவில்லை என்னமோ என் நெஞ்சு பொறுக்கவில்லை அது என்னன்னு தெரியவில்லை என் போத தீரவில்லை நான் எப்போது பார்த்தவில்லை இப்ப அடையாளம் தெரியவில்லை முன்னால ஏன் இருங்க முன்னால கோல பின்னால வீரன் பின்னால தானே நாளாகினே முன்னால கோல பின்னால வீரன் பின்னால நான் தானே வீரன் நானே ஏய் நான் உட்காந்து 20 வருஷம் ஆச்சுப்பா இப்ப போய் என்னைய உட்கார சொல்ற போய் சொல்லாத ஏன் வந்தோன்னா கேட்டு வயசுக்கு வரலண்டா ஏய் நான் வயசுக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு அப்படியா வண்டியில நெல்லு வரும் 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 ஓடு வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் ஓ நீ பார்க்கலன்னு நினைக்கிற உனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா என்ன பிரச்சனை உட்கார முடியாது நீ நல்ல டான்ஸரு ஆமா. எனக்கு தெரியும் உண்மையாலுமே இந்த பிள்ளை நல்லா ஆடும் ஆதி பராசக்தி அருள் தரும் மீனாட்சியா ஆதி பராசக்தி அருள் தரும் மீனாட்சி அனுதினம் துணை நினைத்தேன் ஆதிபராசக்தி அருள் தரும் மீனாட்சி ஆதிபராசக்தி அருள் தரும் மீனாட்சி அனுதினம் துணை நினைத்தேன் ஆதரி தருள்வாய் நீ அனுதினம் துணை நினைத்தேன் ஆதரி தருள்வாய் நீ அருள்வாய் நீ சிவகாமி அம்மையப்பன் நீயே அனைத்துலகுக்கும் தாயே அம்மையப்பன் நீயே அனைத்துலகுக்கும் தாயே அருள்வாய் நீ சிவகாமி சத்ததம் எந்தனின் சிந்தையில் நீ இருப்பாய் சத்ததம் எந்தனின் சிந்தையில் நீ இருப்பாய் சக்தியே உனை வணங்க சௌபாக்கியம் தருவாய்
பாக்கியம் தருவாய் செல்வங்கள் 16 அம்மா செல்வங்கள் 16 சேர்ந்திட வரம் தருவாய் செல்வங்கள் 16 சேர்ந்திட வரம் தருவாய் ஆயப்பழ கலைகள் ஆயபல கலைகள் ஆயப்பழ கலைகள் அறிந்திட மதி கொடுப்பாய் ஆயப்பழ கலைகள் அறிந்திட மதி கொடுப்பாய் அருள்வாய் நீ சிவகாமி அம்மையப்பன் நீயே அனைத்துலகிற்கும் தாயே அம்மையப்பன் நீயே அனைத்துலகிற்கும் தாயே அருள்வாய் நீ சிவகாமி இந்த தெய்வீக சபைக்கு வள்ளி என்ற புனித பாத்திரத்தை ஏற்று நிற்கும் அடியனுடைய வணக்கங்கள் பல. வடதிசையில் திலகைமலை, தென் திசையில் பரங்குன்றம், தென் பழனி மேற்கல்லை, இடைப்பட்ட திசையெல்லாம் எளிதாக நீ இருந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற நீதான் அருள் புரிய வேண்டும் முருகா. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, சண்முகா, சரவணா, சடாட்சரா, ஆறுமுகா, குகா, குமரா, செந்தில் முருகா, செந்தூர் வடிவேலா, காங்கேயா, சுவாமிநாதா, படையப்பா என்றெல்லாம் போற்றக்கூடிய அந்த முருகப்பெருமானை எப்படியெல்லாம் போற்ற வேண்டும் தெரியுமா? சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளின்றேன் முருகனிடம். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளின்றேன் முருகனிடம். இரு கரம் நீட்டி மரம் கேட்டேன், இரு கரம் நீட்டி மரம் கேட்டேன், அந்த மன்னவன் என்னருள் மலர் தந்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். இவ்வரங்க மேடையிலே வள்ளி நாயகி நடிக்கும் ராதாஸ்ரீ அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது.
எங்களெல்லாம் பெருமைப்படுத்தும் விதமாக எங்களுக்கெல்லாம் பொன்னாடைகளை அணிவித்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்புலங்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் ஊர் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நன்றி 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 கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இமயபெரும் இருந்தபடி எங்கெங்கும் ஆள்கின்ற லீலான சக்தி மாதா அமைதிவழி கண்டவளே அழகு உருவம் கொண்டவளே அன்னை முத்துமாரி உமையே இமையாளும் தேவியே ஏகாந்த நாயகியே அந்த முத்துமாரி அம்மனை வணங்கி பின் நமது பணியை தொடருவோம். மகமாயி சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாம் நீயே கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையேற்கு காவல் தரும் குங்குமம் தான் மங்கையேற்கு காவல். மகமாயி சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாம் நீயே கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையேற்கு காவல் தரும் குங்குமம் தான் மங்கையேற்கு காவல். மகமாய் சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாம் நீயே கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அருள் தருவாள் இமயமலை செல்வி கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அருள் தருவாள் இமயமலை செல்வி மூவிலைவில் கை கொண்ட காளி மூவிலைவில் கை கொண்ட காளி பகை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி மகமாயி சமயபுர தாயே மகள் எனக்கு எல்லாம் நீயே வேப்பமரம் நிழல் கொடுக்கும் வீடு அதிவினை தீர்க்க நீ அமைத்த குடு வேப்பமரம் நிழல் கொடுக்கும் வீடு அதிவினை தீர்க்க நீ அமைத்த குடு திருநீரே அம்மாவின் மருந்து திருநீரே அம்மாவின் மருந்து அதை அணிந்தாலே நோய் ஓடும் பறந்து மகமா மகமாய் சமயபுரத்தாயே உந்தன் மகள் எனக்கு எல்லாமே நீயே பெற்றவளே நீ அறிவா என்னை உன் பேரருளால் வளர்ந்த இந்த பெண்ணை பெற்றவளே நீ அறிவா என்னை உன் பேரருளால் வளர்ந்த இந்த பெண்ணை கற்றகளை சிறு துளியே எனக்கு நான் கற்றகளை சிறு துளியே எனக்கு அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு மகமாய் மகமாய் சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாம் நீயே கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையேற்கு காவல் தரும் குங்குமம் தான் மங்கையேற்கு காவல். மகமாயி சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாம் நீயே. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவருமான எனது தந்தையுமான நம்பிராஜனுக்கும் நங்கை முகினிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரக்கூடிய இந்த வள்ளியாகிய நான் 5 வயதிலிருந்து அறியா பருவத்திலிருந்து அந்த முருகபெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மால் இடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு யுகமாக கழித்து கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகிய என்னை எப்பொழுது ஆட்கொள்ளப் போகிறாய் முருகா 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 முருகா. நான் பிறந்ததே அவருக்காக தான், இங்கே வந்திருக்கிறதும் கூட அவருக்காக தான். இன்றைக்கு இந்த உலகத்தில்
பிறந்தனோ அன்றிலிருந்து முருகா என்ற ஒரு ஒற்றை சொல்லை தவிர வேறு எதுவுமே சொன்னதே கிடையாது. நான் பேசுவதெல்லாம் அவரை பற்றி, நான் பாடுவதெல்லாம் அவருக்காக. என் சிந்தையில் இருக்கும் சிந்தனைகள் அத்தனையும் முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். எந்த குழந்தையாவது பிறக்கும் பொழுது பேசுமா? ஆனால் இந்த வள்ளியாகப்பட்டவள் பிறக்கும் பொழுதே குகா குகா என்று அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே பிறந்தவள். அப்பேற்பட்ட வள்ளியாகிறான். அவருக்காகவே பிறந்து, அவருக்காகவே வளர்ந்து, அவருக்காகவே காத்துக்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் கூட வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டு எனக்கு வள்ளி என்ற பெயர் சூட்டியனை சீரோடும் சிறப்போடும் எனது தந்தையும் 7 அண்ணன்களும் வளர்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஏக்கம். எங்கள் அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு ஏக்கம் தான். என்ன காரணம் அப்படின்னாக்க, வரிசையா பிறந்தது எல்லாமே ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துச்சா எங்கள் அப்பாவுக்கு. ஒரு சின்ன வருத்தம், பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இப்படி தான். என்ன காரணம்னாக்க, வரிசையாக ஒரு குடும்பத்தில் ஆம்பளை பிள்ளையாவே பிறக்கும். அவங்களுக்கு ஆசை இருக்குது பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அதே போல் வரிசையாக பொம்பளை பிள்ளையாவே ஒரு குடும்பத்தில் பிறந்துடும். அவங்களுக்கு ஆசை இருக்குது ஆம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. இப்போ இந்த ஆசை எல்லாமே இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கலாம், ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதனுக்கு சமம் சொல்லுவாங்க. ஆனால் பேராசை கூடாது இல்லையா? ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு பேராசை மட்டும்தான், ஆசையெல்லாம் கிடையாது. இருக்கிறது எல்லாமே பேராசை தான். ஆமாம், அது இருந்தால் இது வேணும், இது இருந்தால் அது வேணும். மனம் ஒரு குரங்கு. இந்த மனதாகப்பட்டது குரங்கு என்ன பண்ணுமா, அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கு, ஒரு இடத்துல இருக்காது. அதே போல தான் அந்த மனிதனுடைய மனது ஒரு நிலைப்படுத்தவே முடியாது. எங்கே பார்த்தாலும் தாவக்கூடியது இந்த மனது. என்ன காரணம் அப்படின்னா, மரம் செடி கொடிகளுக்கு ஓரறிவு, புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு, நீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு 3 அறிவு, பறவை இனங்களுக்கு 4 அறிவு, விலங்கினத்திற்கு 5 அறிவு, நம்மை போன்ற மனிதர்களுக்கு 6 அறிவு. இந்த 6வது அறிவு என்ன அப்படின்னா பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவை கொண்டு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுத்து தரக்கூடியது இந்த 6வது அறிவான பகுத்தறிவு. மனிதர்களுக்கே உண்டான அறிவு, கொடுக்கப்பட்டுள்ள அறிவு. ஆனால் இந்த 6வது அறிவு, நம்மளுக்கே கொடுக்கப்பட்டுள்ள அறிவு எத்தனை மனிதர்களுக்கு வேலை செய்து அப்படின்னா ரொம்ப சந்தேகம் தான். என்ன காரணம்? 4 அறிவு கொண்டது பறவை இனங்கள். காகம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு காகத்துக்கு சாதம் வச்சா 10 காகத்தை கூட்டிக்கிட்டு வந்து ஒற்றுமையாக சாப்பிடும். அதே போல் ஒரு காகம் இறந்துட்டா காக கூட்டமே அந்த இடத்துல ஒற்றுமையாக கூடி நிற்குமா. அப்படி ஒற்றுமையாக வாழக்கூடிய தன்மை இந்த உலகத்தில் 4 அறிவு கொண்ட பறவை இனங்களுக்கு உண்டு. நம்மளுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. அதே போல் விலங்குக்கு 5 அறிவு. பன்றி எத்தனை குட்டி போடும்? பன்றி சொல்லுவாங்க பல குட்டி போடும் அப்படி சொல்லுவாங்க. பன்றியாகப்பட்டது 11 குட்டி போடும். ஆனால் அந்த குட்டியோட தன்மை என்ன அப்படின்னா, முதலாக போட்ட உடனேயே எந்த காம்பில் வாய் வச்சு பால் குடிக்குதோ கடைசி வரைக்கும் அதே இடத்துல தான் பால் குடிக்க, தன்மை மாறாது, வேறு இடத்துக்கு போகாது. அந்த பன்றி குட்டியோட தன்மை. ஆனால் போட்டது 11 குட்டி. பன்றிக்கு மார்பகம் 10 மார்பகம். 10 குட்டியும் 10 மார்பகத்தில் பால் குடிச்சு வளரும். இந்த ஒரு குட்டி என்ன பண்ணும்? அந்த ஒரு குட்டியை சாப்பிட்ருமா அந்த பன்றியாகப்பட்டது. ஒரு வாருங்க. அப்போ தன்மை மாறாமல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று 5 அறிவு கொண்ட விலங்கு சொல்லித் தருகிறது. நம்மளுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. அதான் ஒரு மனிதன் போய் ஒரு குயில்கிட்ட கேட்டான், நான் குயிலே குயிலே நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னுடைய குரல் அழகாக இருக்குது, கேட்க இனிமையாக இருக்குது, என்ன நீ கருப்பாக மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, உன்னுடைய மதிப்பே தனின்னு சொன்னானா. அதே போல் கடலுக்கிட்ட போய் சொன்னானா, கடல்லே நீ ரொம்ப அழகாக இருக்க, என்ன அந்த உப்பு கரிக்கிற தன்மை மட்டும் உங்ககிட்ட இல்லைனாக்கா உன்னுடைய மதிப்பு தனி அப்படி சொன்னானா. ரோஜா கிட்ட போய் சொன்னானா, ரோஜாவே நீ ரொம்ப அழகாக இருக்க, சிகப்பான நிறத்தில் இருக்க, ஆனால் என்ன இந்த முள்ளு மட்டும் உங்கள்கிட்ட இல்லைன்னு வச்சுக்க, உன்னுடைய மதிப்பே தனின்னு சொன்னானா. இந்த 3ம் சேர்ந்து அந்த மனிதனுக்கு சொன்னதான், மனிதனே மனிதனே, உன்னிடம் மற்றவர்களிடம் உள்ள குறையை மட்டுமே பார்க்கிற குணம் மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கவே, உன்னுடைய மதிப்பே தனி அப்படின்னு இந்த மனிதனுக்கு சொன்னதான் 3ம் சேர்ந்தது. இப்போ பாரு பார்த்தீங்களா, இப்போ மனிதன் எந்த நம்ம இடத்துல இருக்க பார்த்தீங்களா, அப்பேற்பட்டு இருந்தாலும் கூட நம்ம மனசில் என்ன காரணம் அப்படின்னா, உலகத்தில் எத்தனையோ பேருக்கு குழந்தையே இல்லை. ஆம்பளை பிள்ளை இருந்தானா பொம்பளை பிள்ளை இருந்தால் ஏதோ ஒரு குழந்தை. ஆனால் ஆசை பாருங்கள், பொம்பளை பிள்ளை பிறந்தா ஆம்பளை பிள்ளை இருக்கிறது நல்லா இருக்குமே, ஆம்பளை பிள்ளை இருந்தால் பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி நம்மளுக்கு தான் இந்த மனசு எல்லாமே. எங்கள் அப்பா நாட்டுக்கே இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு பெண் குழந்தை தான் வேண்டிக்கிட்டார் முருகன்ட்டு, எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடச்சா அதை காட்டில் கொண்டாந்து விட்டு தனி விதைத்து அறுவடை செய்து அந்த பிள்ளை கையாலே படைக்கிற முருகனை எங்கள் அப்பா வச்சு நேர்த்திக்கிட்டேன். அதற்காக நான் நேர்த்திக்கடனை நிவர்த்தி செய்யணும், அதற்காக தான் நான் வந்திருக்கேன். இருந்தாலும் உங்களோட தாயிர சிறந்த கோபுரமில்லை, தண்டே சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற பொன்மொழி கேட்டதோடு எங்கள் அப்பா என்ன சொல்லி அனுப்பி வைத்தாரோ அதை சரிவர செய்து எங்கள் அப்பாவுக்கு நல்ல பெயரோடு போகணும் அப்படின்னு நான் வந்திருக்கேன். அதே நேரத்தில் என் மனசில் என்ன ஆசைகள் இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எப்பேற்பட்ட ஆசைகள் தெரியுமா? ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பெண்தான் என்று நீயும் எண்ணலாமே,
வண்ண கிளியே சொல்லு கிளியே ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பெண்தான் என்று நீயும் என்னலாமே வண்ண கிளியே சொல்லு கிளியே ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு தாரம் என்று நீயும் என்னலாமே வண்ணக்கிளியே சொல்லு கிளியே வண்ணக்கிளியே சொல்லு கிளியே தெய்வம் பற்றி மனித உருவிலே படித்ததுண்டு ஏட்டிலே தெய்வம் என்று தெரிந்த போதிலும் போட்டலாம வீட்டிலே பூஜை செய்யும் தேவி உண்மை ஆசை வைத்த பாவம் நானும் உன்னை தாரும் என்று ஏற்றுக்கொண்டான் துரோகம் ஜீவன் உள்ள வானிலாவை நாமும் சேர கூடுமா பாவம் எங்கே காலம் என்னை தூற்றுமோ ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு தாரம் என்று நானும் என்னலாமோ வண்ணக்கிளியே சொல்லு கிளியே வண்ணக்கிளியே சொல்லு கிளியே கண்ணீரும் எண்ணி வந்து பேசி போகுது வந்து பேசி போவதானால் தெய்வமாக கூடுமோ ஊரில் உள்ள பேருக்கெல்லாம் வாக்கு சொன்ன பாவை உன்னிடத்தில் வார்த்தை ஒன்று கேட்டு நின்றாள் பாவை என்னை தெய்வம் என்றால் எந்த வாக்கும் தெய்வமாக்குதான் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வார்த்தை ஒன்றை நீ கொடு ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பெண்ணான் என்று நீயும் என்னலாமே வண்ண கிளியே சொல்லு கிளியே ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே ஆ அருணகிரிநாதனுக்கு அருள் கொடுத்தவனை சுரணிபதம் செய்த சுப்பிரமணிய கடவுளை சூர் சமம் அதிரமணம் சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் தலைவன் நான் என்று அகந்தை கொண்ட பிரமனை சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தவனை சிந்தையில் நின்று ஆணவம் மாய்கை கண்மம் என்ற மும்மலத்தையும் அறிந்தவனை கவரும் அருள் தரும் ஆதிமூலமே ஐயனை என்னை அருள்வாயாக முருகா 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 சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும். இந்த உலகத்தில் எத்தனையோ மொழிகள் உண்டு. அத்தனை மொழிகள் இருந்தாலும் கூட எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு நமது தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. உலகத்தில் தோன்றிய முதல் மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி. அதிக எழுத்துக்களை கொண்டது நமது தமிழ் மொழி. 247 எழுத்துக்களை கொண்டது. அதிகமாக தமிழர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்பதால் முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம எல்லாமே நம்ம வணங்குறோம். இருந்தாலும் கூட அந்த தமிழ் எழுத்துக்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, முருகனுடைய கரங்கள் 12, கண்கள் 18 வைத்திருக்கக்கூடிய ஆயுதமாகப்பட்டது 1. அப்பேற்பட்ட தமிழ் எழுத்துக்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த உலகத்தில் யாம் அறிந்த மொழிகளிலே பாரதியாருக்கு 14 மொழிகள் தெரியும். 14 மொழிகள் திறந்த பாரதியார் சொல்கிறார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஒரு இனிமையான மொழி நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான மொழி. அந்த சிறப்பான மொழிக்கு சிறப்பான ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் நம்மளுக்காக ஒரு தெய்வம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா முருகன் தான். அதே போல் அந்த முருகனை வணங்குவதற்காக நம்ம தமிழ் மக்களாக தமிழ் பேசிக்கொண்டு தமிழ் மக்களாக பிறந்திருக்கோம். தமிழ் கடவுளை வணங்குவதற்காக அன்பை தரக்கூடியவர், அறிவை தரக்கூடியவர், செல்வங்களை தரக்கூடியவர். நம்மளுக்கு என்ன வேண்டுமோ முருகன்ட்ட போய் முருகா முருகான்னு சொன்னால் போதும், வேறு எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. முருகா 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 3 தடவை ஒரு நாளைக்கு சொல்லுங்கள். எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் உடனே என்ன பண்ணுமா, அப்படியே பறந்து ஓடி போகும். அப்பேற்பட்ட வல்லமை யாருக்கு உண்டு அப்படின்னா முருகனுக்கு உண்டு. ஆமாம், அந்த முருகனை வணங்கணும். அவருக்காக தான் நான் காத்திருக்கேன், அப்புறம் தான் நான் காதலிக்கிறேன். நான் வெகு விரைவாக
திருமணம் பண்ணணும். அதற்காக தான் வந்திருக்கேன். இப்போ என் மனசில் உள்ள ஆசைகளை வெளியே சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சா தான் என் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு, என்ன ஆசையோடு வந்திருக்கேன் அப்படின்னு வெகு விரைவாக இதெல்லாம் சேர்ந்து அப்படியே நடைபெறும். அவருக்காக நான் விடக்கூடிய தூதாகப்பட்டது எப்பேற்பட்ட தூது தெரியுமா? காதல். இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி ஒரு தெய்வீகமான காதல், புனிதமான காதல், வித்தியாசமான காதல். அந்த காதலை எப்பேற்பட்ட காதல் என்று சொல்லலாமா? கண்ணியின் கண்ணுமணியே, என் கையில் வந்த பூந்தோட்டமே, பொன்னே என் பொண்ணுமணியே, தினம் பொங்கி வரும் நீரோட்டமே. கண்ணியின் கண்ணுமணியே, என் கையில் வந்த பூந்தோட்டமே, பொன்னே என் பொண்ணுமணியே, தினம் பொங்கி வரும் நீரோட்டமே. நீ கேட்கத்தானே நான் வாடினேன், நீ இல்லாத நேரம் நான் தேடினேன், வாடி வாடி மானே. ராசாயி ராசா கண்ணு, உன்னை நம்பி வந்த ரோசா கண்ணு, உன்னோட உன்னாடினே, தினம் உன்னை என்னும் சின்ன பொண்ணு. மாலைக்கும் மாலை என் மாமன் பொண்ணு சீலை, அழைக்கும் மேலே அசத்தும் மாலை, சீலைக்கும் மேலே நான் சேர்ந்திருக்கும் சோழ, கொட்டுங்க வாழை கட்டுங்க பூவை, நீ கோரும் வேலே இனி வேறு வேலே, ஏ மாமன் தோளே தினம் நான் சீரும் வேலே, இனி தாங்க கூறச்சேலே. நாலு பொழுதெல்லாம் ஒன்று நினைச்சுதான் தனியா படுத்துதான் சுகமாக இருக்கிறேன். வாங்க வாங்க ராசா, ராசாகி ராசா கண்ணு, உன்னை நம்பி வந்த ரோசா கண்ணு, உன்னோட உன்னா நின்று தினம் உன்னை என் சின்ன பொண்ணு. உள்ளத்துக்குள்ள நீ சொன்ன கதை நூறு, நினைச்சு பார்த்தா இனிக்கும் பாரு, கண்ணுக்குள் ஒண்ணு நான் கட்டி வச்சு பாரு, கலப்பதாரு பிரிப்பதாரு, தேனோட பாலும் தினமா ஊட்ட வேணும், பூவானவானோ ஆகலி யாட வேணும், இனி வேறு ஏது வேலே, காலம் சேர்ந்தது மழை மாத்தர், காதல் கொலசலி நாமும் பேசினோம், ராஜா ராணி போலே. கண்ணியின் கண்மணி, உன்னை நம்பி வந்த ரோசா கண்ணு, பொன்னியின் பொண்ணுமணியே, தினம் பொங்கி வரும் பூந்தோட்டமே. நீ கேட்கத்தானே நான் பாடினேன், நீ இல்லாத நேரம் நான் தேடினேன், வாடி வாடி வானே. ராசாகி ராசா கண்ணு, உன்னை நம்பி வந்த ரோசா கண்ணு, உன்னோட உன்னாடினே, தினம் உன்னை என்னும் சின்ன பொண்ணு. இப்படிலாம் பாடிக்கொண்டே இருந்தாலும் ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒளிபெருக்கி வேணும். ஒளிபெருக்கி செம்மையாக இருந்தால் தான் நாடகம் நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட முறையில் ஒரு அற்புதமான ஒரு ஒளிபெருக்கி திருமலா ஆடியோஸ் வடக்கு சாத்தனூர் அன்பு உலகளுக்கு நன்றி. அதில் பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக அருமையான பக்கமேளம் அன்பு உலகளுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக அருமையான ரசிகர்கள், முகமார்க்கும் கண்ணாடி அன்பு ரசிகர்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக எங்களெல்லாம் வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் மேடை நாடகம் அன்பு சகோதரர் மாசனம் அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக எங்களெல்லாம் இங்கு வரவழைத்து எங்களுக்கெல்லாம் பெருமைகளை சேர்த்து கொண்டிருக்கும் அன்பு உண்பரவா சகோதரர் நாடக அமைப்பாளருமான அழகுராஜா
அவர்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். சாதாரண மாலை கட்டக்கூடிய குளத்திலே பிறந்தவள் ஆண்டாள். அப்பேற்பட்ட ஆண்டாள் அந்த திருமாலை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ, அதே போல செஞ்சு லட்சியமாகப்பட்டவள் நரசிங்க பெருமானை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ, அதே போல நானும் அந்த முருக பெருமானை திருமணம் செய்து எனக்கும் ஒரு சிறப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கேன். இருந்தாலும் கூட வெகு விரைவாக நான் 5 வயசு காதல்னா சாதாரணப்பட்ட காதல் கிடையாது. 5 வயசுலேருந்து காதல், 5 வயசுல காதல் வருமா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படலாம். என்ன வள்ளி 5 வயசுலேருந்து காதலிக்குது அப்படின்னு. ஆமாம், 5 வயசுலேருந்து அவரையே நினச்சி இப்படி காத்துக்கிட்டே இருக்கேன். அண்ணா துரும்பா இழைச்சி போயிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கேன். வருவாரா நான் தான் புலம்புறேன்னு தவிர அவருக்கு இது காதலை கேட்குமா, இல்லை நம்மளுக்காக ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு இதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. முருகா வெகு விரைவாக வர வேண்டும் முருகா, என் கரங்களை இப்படியே பற்றி சொல்ல வேண்டும் முருகா, உனக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கு உன் பாதங்களை நான் சரணடைகிறோம், அன்றைக்கு தான் என் பிறப்பிற்கே ஓர் அர்த்தம் என்று சொல்லிக்கொண்டு அவருக்காக நான் விடக்கூடிய தூதாகப்பட்டது எப்பேற்பட்ட தூது தெரியுமா? அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம், ஏதேதோ மோகம், இனி தீராதோ தாகம். அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகமோ, ஏதேதோ மோகம், இனி தீராதோ தாகம். அந்தி வரும் நேரம் மந்திரங்கள் ஒலித்தது, மங்கையோடன் செழித்தது, சந்தனத்தில் முகம் நினைத்து சிந்தகவி பிறந்தது, சிந்தனைகள் பறந்தது, சந்தனத்தில் முகம் நினைத்து இதில் ஒரு ஓலை எழுதும் இன்ப வேலை, இளமை என்னும் சோலை